நிகரில்ல ராஜ்யம் அருக, அந்த ராஜ்யத்தில் நான் மகிழ, உம்மோடு சேர்ந்து வாழ எனக்கு ஆசை, உம்மோடு சேர்ந்து வாழ எனக்கு ஆசை. வருக. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. மீண்டுமாய் உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மனமகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தருடைய விலையேற பெற்ற நாமம் மகிமைப்படும்படி நாம் ஜெபித்து ஒரு பாடலோடு கூட கர்த்தருடைய வார்த்தையை நாம் கேட்க இருக்கிறோம். ஆண்ட நாமம் மகிமைப்படும்படி நாம் ஜெபிக்கலாம். கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவரே, ஆசீர்வதிக்கப்பட்டதான இந்த மனமகிழ்ச்சியின் கால வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். உங்களுடைய நாமத்தினால தகப்பனே நாம் ஒன்றிணைந்து மகிமைப்படுத்தும்படி கர்த்தருக்கு இருந்த கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். விசேஷமாய் யூடியூப் வாயிலாக ஆண்டவரே பார்க்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கூட கர்த்தர் நீர் ஆசீர்வதித்து கனப்படுத்தும். நிகழ்ச்சி முழுவதும் அப்படி கரங்கள் அர்ப்பணிக்கிறோம். பரிசுத்த தேவன் ஆளுகை செய்து நடத்தும். பிரசனத்தினால் அடி கட்டிக்கொண்டோம். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் நாமம் மகிமைப்படும்படி ஒரு புதிய பாடல், உம்மை விட்டா யாரும் இல்லை இயேசுப்பா என்ற பாடலோடு கூட பாடி நம் கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக கடந்து போக போறோம். ஆண்டோட நாமம் மகிமைப்படும்படி இந்த வருஷத்துடைய கடைசி மாதத்துல கர்த்தர் நம்மை கொண்டு வந்து நிறுத்தியிருக்கிறார். டிசம்பர் மாதத்துல கூட ஆண்டோட நாமம் மகிமைப்படும்படி கர்த்தர் கிருபையாய் நம்மை காத்திருக்கிறார். உலகம் முழுவதும் கொரோனாவினால பாதிக்கப்பட்ட சூழ்நிலையில கர்த்தர் நம்மோடு கூட இருப்பதனாலதான் நம்மை இதுவரைக்கும் கர்த்தர் பலப்படுத்தி நடத்தி கொண்டிருக்கிறார். கர்த்தர் நாமம் மகிமைப்படும்படி இந்த பாடலை நாம் பாடி மேலான நாமத்தை உயர்த்துவோம். விட்டா யாரும் இல்லை ஏசையா, விட யாரும் இல்லை ஏசையா, விட்டா யாரும் இல்லை ஏசையா, விட யாரும் இல்லை ஏசையா. நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும், நீங்க போதும், நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும், நீங்க போதும், நீங்க போதும் எனக்கு. உம்மை விட்டா யாரும் இல்லை ஏசையா, உம்மை விட யாரும் இல்லை ஏசையா, உம்மை விட்டா யாரும் இல்லை ஏசையா, உம்மை விட யாரும் இல்லை ஏசையா. ஆபிரகாமின் தேவனும் நீதானையா, ஈசாக்கின் தேவனும் நீதானையா, யாக்கோபின் தேவனும் நீதானையா, என்னுடைய தெய்வமும் நீதானையா. ஆபிரகாமின் தேவனும் நீதானையா, ஈசாக்கின் தேவனும் நீதானையா, யாக்கோபின் தேவனும் நீதானையா, என்னுடைய தெய்வமும் நீதானையா. என்னுடைய உழைப்பை யார் வந்து பறித்துக் கொண்டாலும் என் தலை உயர்த்துபவர் நீதானையா. என்னுடைய உழைப்பை யார் வந்து பறித்துக் கொண்டாலும் என் தலை உயர்த்துபவர் நீதானையா. நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும், நீங்க போதும், நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும், நீங்க போதும், நீங்க போதும் எனக்கு. உம்மை விட்டா யாரும் இல்லை ஏசையா, உம்மை விட யாரும் இல்லை ஏசையா, உம்மை விட்டா யாரும் இல்லை ஏசையா, உம்மை விட யாரும் இல்லை ஏசையா, உம்மை விட்டா யாரும் இல்லை ஏசையா, உம்மை விட யாரும் இல்லை ஏசையா.
பார்வோனின் சேனை என்னை பின்தொடர்ந்தாலும் செங்கடல் என் வழியை தடுத்து விட்டாலும் பாதை உண்டு பண்ணும் தேவன் நீரீருக்க கானானின் பயணத்திற்கு தடையில்லையே. பார்வோனின் சேனை என்னை பின்தொடர்ந்தாலும் செங்கடல் என் வழியை தடுத்து விட்டாலும் பாதை உண்டு பண்ணும் தேவன் நீரீருக்க கானானின் பயணத்திற்கு தடையில்லையே. உள்ள இடங்களில் மீத்திடுவீரே, நன்மையும் கிருபையும் தொடரச் செய்வீரே. உள்ள இடங்களில் மீத்திடுவீரே, நன்மையும் கிருபையும் தொடரச் செய்வீரே. நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும், நீங்க போதும், நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும், நீங்க போதும், நீங்க போதும் எனக்கு. உம்மை விட்டா யாரும் இல்லை ஏசையா, உம்மை விட யாரும் இல்லை ஏசையா, உம்மை விட்ட யாரும் இல்லை ஏசையா, உம்மை விட யாரும் இல்லை ஏசையா. நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும், நீங்க போதும், நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும், நீங்க போதும், நீங்க போதும் எனக்கு. உம்மை விட்டா யாரும் இல்லை ஏசையா, உம்மை விட யாரும் இல்லை ஏசையா, உம்மை விட்டா யாரும் இல்லை ஏசையா, உம்மை விட யாரும் இல்லை ஏசையா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். இப்பொழுது கூட ஒரு பாடலை பாடி ஆண்டவர் நாமத்தை உயர்த்தினாம். கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராய் நாம் கடந்து செல்லலாம். இந்த நாளில் கூட செய்தியின் தலைப்பு சபையின் வைராக்கியம் என்று சொல்லி இதனால சுருக்கமாக ஒரு செய்தி நாம் கேட்க இருக்கிறோம். சபையின் வைராக்கியத்தை குறித்து ஒரு வசனத்தோடு கூட உங்களை நான் தொடர்ந்து வார்த்தையை நான் சொல்ல விரும்புகிறேன். அப்போஸ்தலர் 20ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம் உங்களுக்காக நான் வாசிக்கிறேன். ஆகையால் உங்களை குறித்தும் தேவன் தம்முடைய சுய ரத்தத்தினாலே சம்பாதித்துக் கொண்ட தமது சபையை என்று சொல்லி இந்த வார்த்தை எழுதப்பட்டிருக்கிறது. தேவன் தன்னுடைய சுய ரத்தத்தினாலே சம்பாதித்துக் கொண்ட சபை என்று சொல்லப்பட்டிருக்கு. இன்னைக்கு நம்ம சொல்றோம், நான் கட்டுற ஆலயம், நாங்க கட்டி கொண்டிருக்க ஆலயம், எங்களுடைய பீரியட்ல தான் இந்த ஆலயத்தை கட்டணும் என்று சொல்லி பலர் வைராக்கியம் கொள்ளலாம். ஆனால் அது வெறும் ஆலயம், அது வெறும் கட்டிடம் தான். ஆனா சபைக்கு தலைவர் யார் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். சபைக்கு தலைவர் கிறிஸ்துவாய் இருக்கிறார். அது மட்டும் இல்ல, he is the owner of the church. அதாவது நம்ம முதல்ல சபை, சர்ச் என்கிற வார்த்தை, CHURCH என்கிற வார்த்தை, சர்ச் என்ற வார்த்தையோட சின்ன ஒரு அப்ரிவேஷன் இங்க நாங்க எடுத்திருக்கிறோம். அது பாருங்க, CH கிரைஸ்ட் ஹவுஸ், நடுவில் UR அப்படின்ற வார்த்தை இருக்கு. நீங்கள், UR கிரைஸ்ட் ஹவுஸ். அதாவது சர்ச் என்ற வார்த்தைக்கு அப்ரிவேஷன் பாத்தீங்கன்னா CHURCH, கிரைஸ்ட் ஹவுஸ், UR கிரைஸ்ட் ஹவுஸ். நீங்கள் தேவனுடைய வீடு, நீங்கள் தேவனுடைய வீடு என்று சொல்லி, நீங்களே தேவனுடைய வீடா இருக்கிறீர்கள் என்று சொல்லி அந்த சபை என்கிற வார்த்தைக்கு, சர்ச் என்கிற வார்த்தைக்கு தேவனுடைய வீடு என்று சொல்லி பொருள்படுகிறது. இங்க தேவன் அவர் தன்னுடைய சுய ரத்தத்தினாலே சம்பாதித்துக் கொண்ட திருச்சபை என்று சொல்லப்பட்டிருக்கு. இன்னைக்கு நம்ம என்ன பண்றோம், என்னுடைய பீரியட்ல, எங்க தாத்தா காலத்துல, எங்களுடைய காலத்துல கட்டின சபை என்று சொல்லி சபை மேல நம்ம கட்டிடம் கட்டுறத என்ன பண்றோம், வைராக்கியம் கொள்றோம். ஆனா சபைக்கு ஓனர் யார் தெரியுங்களா? சபைக்கு தலை யாருன்னா கிறிஸ்து மட்டுமே. கிறிஸ்துவை பிரதிபலிக்கிற ஒரு சபையா இருக்க வேண்டும். ஒரு ஆலயத்துல ஒரு ஆராதனை நடந்து கொண்டிருந்தது. அந்த ஆராதனையில பார்க்கும்போது 4 புறமும், அதாவது கதவுகள் இருக்கிறது, 4 டைரக்ஷன்லயும், 4 திசைகளிலும் கதவுகள் இருக்கிறது. ஆனா என்ன பண்றாங்கன்னா கதவை மூடிக்கொண்டு ஆராதிக்கிறாங்க.
ஆராதனைக்குள்ள அநேக பிரவேசித்திருக்கிறாங்க. வெளியே ஒரு நபர் வந்து ரொம்ப ஏழ்மையான ஒரு நபர், கருப்பின ஒரு நபர். அந்த கருப்பினத்தை சார்ந்த ஒரு நபர் வந்து ஆலயத்துக்குள்ள வர்றதுக்கு முயற்சி பண்றாரு. அப்ப என்ன பண்றாங்க, வெளியில இருந்து என்ன பண்றாங்க, நீங்க வெளியே போங்க, ஆலயத்துக்குள்ள நீங்க வரக்கூடாது, நீங்க இந்த ஆலயத்துக்குள்ள வரக்கூடாது என்று சொல்லி அகற்றுகிறாங்க. அப்ப அந்த நபர் வந்து 4 வாசல்கள் அடியையும் என்ன பண்றாரு, போய் பாக்குறாரு. உள்ள நுழைந்து ஆராதனையில பங்கு கொள்ள வேண்டும் என்று சொல்லி ஆர்வத்தோடு கூட வந்து அதில் கலந்து கொள்ள வேண்டும் சொல்லி வைராக்கியமா வரார் சபைக்குள்ள போனோன்னு. ஆனா 4 வாசல்களும் அவருக்கு அடைக்கப்பட்டு, நீங்க இந்த ஆராதனை ஸ்தலத்துக்குள்ள வரக்கூடாது, நீங்க கருப்பின மக்கள் என்று சொல்லி ஒதுக்குறாங்க. அப்ப ஒதுக்கி அவர் என்ன பண்றாரு, கவலையோடு கூட மறுபடியும் 4 அந்த வாசல்களையும் போய் சுற்றி பார்த்து அமர்ந்து இருக்கும் போது இன்னொரு நபர் அவர் வரார். அவர் வந்து நம்ம சுற்றி பார்த்து கொண்டு, என்னங்க ஐயா என்ன சோர்ந்து இருக்கீங்க சொல்லிட்டு அவரை கேட்கும் போது, இந்த ஆலயத்துக்குள்ள என்ன போக அனுமதிக்க மாற்றாங்க ஐயா அப்படின்னு சொல்லி அந்த நபர்கிட்ட கேட்கும் போது, நானும் 18 வருஷமா உள்ள போகணும்னு ஆசைப்படுறேன், என்னையும் உள்ள சேர்க்கலாம், அப்ப நீங்க யாருன்னு கேட்கும் போது அந்த நபர் சொன்னார், வந்து விசாரித்த அந்த நபர் சொல்றார், நான் தான் இயேசு என்று சொன்னாராம். பாருங்க, ஆலயத்திற்குள்ள தேவன் இல்லாம ஆராதனை நடந்து கொண்டிருக்கிற சூழ்நிலைகள் இந்த நாட்களிலே இருந்து கொண்டிருக்கிறது. தேவன் இல்லாம. அப்போ சபையின் மேல வைராக்கிய வாஞ்சை கொண்டவராய் கர்த்தர் இருக்கிறார். ஏன்னா தன்னுடைய சுய ரத்தத்தினால், நல்லா கவனிங்க, நம்ம இன்னைக்கு கான்கிரீட் போட்டு கட்டலாம், நல்ல தளம் போட்டு கட்டலாம், பெரிய ஒரு ஸ்தலமாய் கட்டலாம். ஆனா தேவன் முன்குறித்த ஒரு அடையாளமாய் தேவன் தன்னுடைய சுய ரத்தத்தினால மீட்டெடுத்த சபையாய் நம்முடைய சபை இருக்க வேண்டும். அதாவது அவருடைய ரத்தத்தினால மீட்கப்பட்ட ஒரு சபை, தன்னுடைய சுய ரத்தத்தை நமக்காக அவர் வெளிப்படுத்தி தன் சுய ரத்தத்தினால் சம்பாதித்து கொண்ட சபை என்று சொல்லி அந்த சபையை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ இன்னைக்கு நம்ம சிந்தித்து பார்க்கணும், இன்னைக்கு நம்ம வைராக்கியம் பாராட்டக்கூடாது, அதாவது சுயமான காரியங்கள் வெளிப்படக்கூடாது. அதனாலதான் வேதத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. சங்கீதத்துல வாசிக்கிறோம், சங்கீதம் 65 சங்கீதம் 4 வசனம் பாருங்க, ரொம்ப தெளிவாக அந்த வசனம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. உம்முடைய பிரகாரங்களில் வாசமாய் இருக்கும்படி நீர் தெரிந்து கொண்டு சேர்த்துக் கொள்கிறவன் பாக்கியவான். உம்முடைய பரிசுத்த ஆலயமாகிய உமது வீட்டின் நன்மையால் திருப்தியாவோம் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அதாவது உம்முடைய பரிசுத்த ஆலயமாகிய உமது வீட்டின் நன்மையால் திருப்தியாவோம் என்று சொல்லியிருக்கிறார். சங்கீதக்காரர் ரொம்ப தெளிவா சொல்லி, உம்முடைய பரிசுத்த ஸ்தலம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது, உம்முடைய வீடு என்று சொல்லப்பட்ட. அப்போ தேவன் வாசம் பண்ணுகிற ஒரு ஸ்தலமாய் நம்முடைய சபை இருக்க வேண்டும். மனிதர்கள் கூடி ஆராதிக்கிறாங்க, ஆராதிப்பதற்கு ஆராதனைக்குரியவரை நம்ம கனப்படுத்துகிற ஒரு ஸ்தலமா இருக்க வேண்டும். அங்க வைராக்கியம் கொள்ளக்கூடாது. எதனால வைராக்கியம் கொள்றாங்க, இன்னைக்கு மனுஷர்கள் மனுஷிக ஆவியினால தன்னுடைய மாம்ச புயத்தினால அவங்க வைராக்கியம் கொள்றாங்க. எங்களுடைய தாத்தா காலத்துல இருந்து நாங்க கிறிஸ்துவர்களா இருக்கிறோம், நாங்க தான் பரம்பரையா அதாவது அங்க கமிட்டி மெம்பரா இருக்கிறோம் என்று சொல்லி பல சபையில நீங்க வைராக்கியம் பாராட்டலாம். ஆனா தேவனுடைய பரிசுத்த ரத்தத்தினால மீட்கப்பட்ட ஒரு ஜனமா இருந்தனா நம்ம சபையின் மேல எப்படி வைராக்கியம் கொள்ளும் தெரியுமா? அவருடைய ரத்தத்தினால மீட்கப்பட்ட சபையில நான் அங்கமாய் இருக்கிறேன், இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால மீட்கப்பட்ட ஒரு சபையில நான் முழு அங்கமா இருக்கிறேன்னு சொல்லி நம்ம வைராக்கியம் பாராட்ட முடியும். ஆனா இன்னைக்கு நாம என்ன பண்றோம்னா, நான் இந்த சபையில இத்தனை வருஷம் சந்தா செலுத்துறேன், நான் இத்தனை வருஷம், நான் இந்த வருஷம் ஞானஸ்தானம் எடுத்தேன், இத்தனை வருஷமா நான் சபைக்கு நான் வந்து கொண்டிருக்கிறேன்னு சொல்லி மறுபடியும் நம்ம வைராக்கியம் பாராட்டுறோம், சபையை குறித்து வைராக்கியம் பாராட்டுறோம். ஆனா தேவன் வாசம் பண்ணுகிற ஸ்தலத்தை அவருடைய ரத்தத்தினால மீட்கப்பட்ட பாருங்க, அவர் வீடு என்று சொல்லப்பட்டிருக்கு. பாருங்க, வனாந்தரத்துல மோசே நடந்து வரார். வனாந்தரமான சூழ்நிலை தான், அங்க எதுவுமே சாக்கடை எதுவுமே கிடையாது, ஒரு மணல் பாங்கான இடத்துல நடந்து வராரு. அந்த இடத்துல ஆண்டவர் அவருக்கு அங்க இருந்து என்ன பண்றாருன்னா அக்னியில காட்சி அளித்து என்ன பண்றாரு, அவர் சொன்னார், உடனே சொல்றார், நீ நிற்கிற இடம், நல்லா கவனிங்க, ஒரு பெரிய ஒரு இடத்துல, ஒரு வனாந்திரமான இடத்துல, காலில் எதுவுமே கிடையாது, நீ நிற்கிற இடம் பரிசுத்த பூமி, உன் பாதரட்சியை கரட்டி போடு என்று சொன்னார். ஆனா இன்னைக்கு ஒரு சபையின் மேல ஒரு பற்று இல்லாம, ஒரு சபையின் மேல வைராக்கியம் இல்லாம, சபை ஆராதனை கூட உள்ள வர்றாங்க, ஷூஸோட செப்பலோட உள்ள வந்து தேவனுடைய ஆலயத்தை என்ன பண்றாங்கன்னா அசுசிப்படுத்தி கொண்டிருக்கிறாங்க. இன்னைக்கு நம்ம சிந்தித்து பார்க்கணும். பாருங்க, வனாந்திரமான இடம், அவர் இருக்கிற இடம், நல்லா கவனிங்க, நான் இருக்கிற இடம் பரிசுத்த ஸ்தலம் என்று சொல்லி மோசையோட பேசினான். நீ நிற்கிற இடம் பரிசுத்த பூமி. ஏன்னா தேவன் அங்க வந்து பேசுறாருன்னா, தேவன் இறங்கிட்டார்னா அந்த இடம் பரிசுத்த பூமியாய் மாறுகிறது. அப்போ நம்முடைய சபை ஒரு பரிசுத்த ஸ்தலம்,
அதுல பாத்தீங்கன்னா மகா பரிசுத்த ஸ்தலம் மகா பரிசுத்த ஸ்தலம் பிரகாரம் என்று சொல்லி அந்த ஆலயத்தை நம்ம வேதத்தின் வாயிலாக பிரிக்கும் பொழுது ஆலயத்துக்குள்ள இருக்கிற காரியங்களை பிரிக்கிறோம். ஆனால் தேவன் வாசம் பண்ணுகிற அந்த ஆலயத்துக்குள்ள அசுத்தமான காரியம். இன்னைக்கு பாத்தீங்கன்னா மாடர்ன் வேர்ல்ட்ல நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், ஷூஸோட செப்பலோட. இன்னைக்கு பாத்தீங்கன்னா மொபைல். இன்னைக்கு நிறைய பேர் பாத்தீங்கன்னா சபைக்குள்ள இருக்க வேண்டிய கடமைகள் என்னன்னா, பெண்கள் முக்காடிட்டு ஆராதனை பண்ணணும் சொல்லி வேதத்துல சொல்லப்பட்டிருக்கு. ஆனா பெண்கள் பாத்தீங்கன்னா இன்னைக்கு தங்களுடைய தலைமுடி விரித்து கொண்டு கூட என்ன பண்றாங்க, ஆலயத்துக்குள்ள உட்கார்றாங்க. அதே மாதிரி நிறைய ஆண்கள் பாக்குறோம். ஆண்கள் என்ன பண்றாங்க, வேதத்தை கையில கொண்டு வரவே மாட்டாங்க, வேத புத்தகத்தை கையில கொண்டு வர மாட்டாங்க. வேதத்தை நீங்க சுமந்தீங்கன்னா கர்த்தர் உங்க உங்களுடைய பிள்ளைகளையும் சுமப்பார். வேதத்தை நீங்க மறந்துட்டீங்கன்னா கர்த்தர் என்ன பண்ணுவார், உங்க பிள்ளைகளை மறப்பார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இன்னைக்கு நம்ம சபைக்குள்ள இருக்க வேண்டிய காரியம் எல்லாம் மாம்சத்துல வெளிப்படுத்தினால இன்னைக்கு நிறைய காரியங்கள்ல நம்ம என்ன பண்ண விழுந்து போகிறோம். ஆனா வேதம் சொல்லுகிறது, சுய ரத்தத்தினால அவர் மீட்டெடுத்த சபையில வைராக்கியம் கொள்ளுகிற நாம மாம்சத்தை வெளிப்படுத்தாதபடி நமக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார் என்ற உணர்வோடு கூட, பரிசுத்த ஆவியானவர் என்று இருக்கிறார் என்ற உணர்வு ஒவ்வொருக்குள்ளயும் இருந்துன்னா அந்த தேவ பயம் ஒவ்வொருக்குள்ளயும் ஏற்படும். அந்த தேவ பயம் இல்லாதனாலதான் இன்னைக்கு ஆலயத்தை அலட்சியமாய் பாருங்க. தேவன் எப்படிப்பட்டவர் என்று வேதம் சொல்லுது. தேவன் இரக்கமுள்ள தேவன், அன்பு நிறைந்த தேவன், சாந்த குணம் உள்ளவர், நீடிய பொறுமை உள்ளவரா நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம். இது ஒரு பக்கம் தான் அவருடைய முகம், another face of the God. நல்லா நீங்க பாத்தீங்கன்னா இன்னொரு முகத்தை பாத்தீங்கன்னா அவர் எப்படிப்பட்டவர் தெரியுங்களா, நீதியின் சூரியன் என்று அழைக்கப்படுகிறார். அது மட்டும் இல்ல, நியாய தீர்ப்பின் தேவன் என்று அவர் சொல்லப்படுகிறது. அவர் நாமம் பட்சிக்கிற அக்கினி என்று சொல்லப்படுகிறது. அது மட்டும் இல்ல, பயங்கரமான தேவன் என்று சொல்லப்படுறது. அப்போ நீங்க ஒரு பக்கம் முகத்தை நீங்க பார்த்துட்டு நீடிய பொறுமை, நீ என்னென்ன காரியத்தை தேவ சமூகத்துல இன்னைக்கு மொபைல் போன் வந்துருச்சு, மொபைல்ல இங்க இருந்து உள்ள உட்காந்துட்டு மெசேஜ் அனுப்புறாங்க. சபைக்குள்ள வரும்போது மொபைல் எடுத்துக்கொண்டு தேவனுக்குரிய பயபக்தி இல்லாம போனை ஆன் பண்ணி பேசிக்கொண்டே போறாங்க. அப்படிப்பட்ட ஒரு ஜீவியத்துல சபைக்குள்ள நடக்கிற காரியங்கள். ஆனா நம்ம தேவனை எப்படி பாக்குறது தெரியுங்களா, இப்படிதான் பார்த்துட்டு இருக்கோம். நீடிய பொறுமை உள்ளவரா இருக்கிறார், மரண பரிந்து தன்னை தாழ்த்தின தேவன். ஆனா அவர் இன்னொரு முகம் பாத்தீங்கன்னா பட்சிக்கிற அக்னி என்று சொல்லப்படுது. அதனால தேவனுக்கு பயப்படுகிற பயம் அந்த ஆலயத்துக்குள்ள போகன உடனே அந்த பிரசனத்தை உணர்ந்து ஒவ்வொரு மனிதனும் அந்த உணர்வை பெற்றுக்கொள்ளணும். இன்னைக்கு நிறைய நேரத்துல என்ன பண்ணோம்னா, தேவனுக்கு பயப்படுகிற பயம் இல்லாம அலட்சியம். பாத்தீங்கன்னா எப்படின்னா, நேரத்தை ஃபாலோ பண்றது, ஆராதனை ஒழுங்குன்ற ஒரு நேரத்தை வச்சிருப்போம், அந்த நேரத்தை மீறி வந்து கொண்டிருப்போம். தேவன் வாசம் பண்ணுகிற ஸ்தலம், தேவனுக்குரிய பயபக்தி இருந்ததுன்னா நம்ம என்ன பண்ணுவோம், அந்த நேரத்தோடு கூட தேவ சமூகத்துல போய் காத்திருந்து, ஆண்டவரே உங்க பிரசன்னத்துல நான் எதுக்கு வந்திருக்கிறேன்னு சொல்லி வாஞ்சிப்போம். ஆனா இன்னைக்கு நிறைய நேரத்துல என்ன பண்றாங்கன்னா, ஜப வேலை முடியட்டும், புதி வேலை முடியட்டும், செய்தி வேலை முடியட்டும், கடைசி ஆசீர்வாதம் கூறுற போது மட்டும் கூட ஆலயத்துக்கு போலாம் என்று சொல்லி மனப்பாங்கான ஒரு மனப்போக்குல வாழ்ந்து கொண்டு இந்த கடைசி காலங்களில் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். சபையின் மேல வைராக்கியம் கர்த்தர் கொண்டிருக்கிறார். அதனால அந்த சபையின் மேல அந்த ரத்தத்தினால கழுவப்பட்ட சபையாய் நீங்களும் நான் இருந்தோம்னா நிச்சயமாய் அந்த பக்தி வைராக்கியம் நமக்குள்ள வரும். ஏன்னா வேதம் தெளிவாய் சொல்லுகிறது, என்னுடைய வீடு சகல ஜனங்களுக்கும் ஜப வீடு எனப்படும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. பாருங்க, இந்த இடத்துல வசனம் சொல்றது, என்னுடைய வீடு சகல ஜனங்களுக்கும், எல்லாருக்கும். நல்லா கவனிங்க, அங்க இன்ஜினியர் இருப்பாங்க, டாக்டர் இருப்பாங்க, அட்வொகேட் இருப்பாங்க, யாரும் இருக்கலாம், பெரிய படித்தவங்க, படிக்காதவங்க இருப்பாங்க, படிக்காதவங்க இருப்பாங்க, அதாவது பாமர மக்களும் கலந்து. அப்போ எல்லாருக்கும் தான், சகல ஜனங்களுக்கும் ஜப வீடு என்று சொல்லி அந்த ஜப வீட்டை குறித்து தீர்க்கன் எழுதி வைத்திருக்கார். ஏசாயா 56:7 இந்த வசனம் சொல்லுகிறது, தீர்க்கன் எழுதியிருக்கார், என்னுடைய வீடு சகல ஜனங்களுக்கும் ஜப வீடு. அப்போ எல்லாரும் ஒரு மனமா ஜபிக்கிறது தான் அந்த ஸ்தலத்தை கர்த்தர் ஏற்படுத்திருக்கு. அப்ப இன்னைக்கு நிறைய நேரத்துல என்ன பண்ணனா, நீ பெரியவன் நான் பெரியவன் சொல்லி சபைகளுக்குள்ள போட்டி பொறாமைகள் இருக்கக்கூடாது. சபையின் மேல வைராக்கியம் கொண்டிருக்கிறவங்க, அது ஜப வீடு, அது கர்த்தருடைய ஆலயம். அந்த வேதத்துல வாசிக்கும் போது 1 கொரிந்தியர்ல வாசிக்கிறோம், நீங்களே அந்த ஆலயம் என்று சொல்லி வேதத்துல சொல்லப்பட்டிருக்கு. நீங்களே அந்த ஆலயம். அப்ப அந்த ஆலயத்தை நம்ம அசுசிப்படுத்தாதபடி பரிசுத்த தேவனோடு கூட உணர்வுள்ள ஒரு இருதயத்தோடு கூட நாம வைராக்கியம் பாராட்ட வேண்டியது. என்னுடைய சபை நம்ம சொல்லணும், கிறிஸ்துவின் ரத்தத்தினால சம்பாதிக்கப்பட்ட சபையில நானும் கிறிஸ்துவின் ரத்தத்தினால கழுவப்பட்ட ஒரு சபையா, ஒரு ஆலயமா நான் வாசம் பண்ண விரும்புகிறேன் சொல்லி நீங்க ஒப்பு கொடுத்து வாழ்ந்தீங்கன்னா நிச்சயமா
உங்க சபையின் மேல இருக்கிற வைராக்கியம் உங்களுக்குள்ள பெருகும். இன்னைக்கு சபையை அலட்சியமாய் பாக்குறதுனால, சபையை என்னன்னா ஒரு கட்டடமா பாக்குறதுனால நம்முடைய வாழ்க்கையில எல்லாமே எப்படி இருக்கு, ஒரு மாறுதலா இருக்கு. நம்முடைய வாழ்க்கையில தேவனுக்கு பயப்படுகிற அந்த பயத்தை நம்ம இழந்து போகிறோம். விசுவாசம் அதிகரிக்க மாட்டேது, ஜப ஜீவியத்துல வளர மாட்டோம், ஆவிக்குரிய ஜீவியத்துல விழுந்து போகிற நிலைமை வருகிறது. அதனால இன்றைக்கு இந்த வருஷத்துடைய கடைசி நாட்களுக்குள்ள நெருங்கி இருக்கு. நாம இந்த 2020 பாத்தீங்கன்னா நம்ம ஆலயத்துல கூடி ஆராதிக்க முடியாதபடி பல சூழ்நிலையில் வந்தது. அப்போ இன்னும் அநேகர் யோசித்தோம். சிலருக்கு ஊழியக்காரர்கள் ஊழியமே நடக்கல, சில பிசினஸ் நடக்கல, சிலருக்கு வியாபாரம் மட்டும் இல்லாம சிலருடைய தொழிற்சாலைகள் எல்லாம் மூடப்பட்டது. எல்லா சூழ்நிலையும் பாருங்க, ஒரே ஒரு சின்ன ஒரு கொரோனா வைரஸ் அப்படியே எல்லாத்தையும் ஸ்தம்பிக்க செய்தது. அப்போ நல்லா சிந்திச்சு பாருங்க, இந்த ஆலயம் மூடப்பட்டிருந்த போது நம்ம தவிர்த்து எப்போ ஆலயம் திறப்போம், எப்போ ஆலயத்திலிருந்து ஆராதிப்போன்றோம். ஆனா மறுபடியும் ஆலயம் திறக்கப்பட்ட பிறகு மறுபடியும் அதே பழைய சுபாவங்களோடு கூட நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இன்னைக்கு தேவ பிள்ளைகளா இருக்கிற நாம சிந்தித்து பார்ப்போம், தேவன் மேல வைராக்கியம் கொள்வோம், தேவ சபையின் மேல வைராக்கியம் கொண்டு நம்முடைய வாழ்க்கையை கர்த்தருக்கென்று ஒப்பு கொடுத்து வாழ்ந்து பாருங்க. நீங்க அப்போஸ்தலர் 20:28 சொன்ன வார்த்தையின்படி அவருடைய சுய ரத்தத்தினால, இஸ் த ஓனர் ஆஃப் த சர்ச், அவர் தான் நமக்கு. இப்ப நம்ம ஸ்கூல்ல படிக்கிறோம், எல்கேஜில இருந்து ஒரே ஸ்கூல்ல படிக்கிறோம் வச்சுங்க, +2 வரைக்கும் எத்தனை வருஷம் படிப்போம் மொத்தமா? டோட்டலா பாத்தீங்கன்னா 14 வருஷம். எல்கேஜில இருந்து +2 வரைக்கும் பாத்தீங்கன்னா நான் 14 வருஷம் இந்த ஸ்கூல்ல படிச்சேன் சொல்லிட்டு அதுக்கப்புறம் நீங்க ஸ்கூல்ல கரஸ்பாண்டன்ட மாத்து, ஹெச்எம் மாத்து அப்படின்னு சொன்னா என்ன பண்ண முடியாது, உங்களுக்கு எந்த இதுவும் நடக்காது. ஏன்னா நீங்க ஸ்டூடெண்ட் தான். ஆனா கரஸ்பாண்டன்டோ இல்ல ஹெட் மாஸ்டரோ இல்ல பிரின்சிபலோ அவர் தான் ஹையர் அத்தாரிட்டி. அதே போல ஒரு ஸ்கூலுக்கோ ஒரு காலேஜ்க்கோ எப்படி பிரின்சிபல் எப்படி ஒரு ஹை அத்தாரிட்டி, ஒரு சபைக்கு கிறிஸ்து தான் தலையா இருக்கிறார். அதனால அவரை பற்றி கொண்டு அவருடைய ரத்தத்தினால மீட்கப்பட்ட சபையாய் நீங்கள் உருவாக்கப்பட வேண்டும் என்று சொல்லி இந்த நாளில நான் வாழ்த்தி தேவ கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். ஆண்டு நாமும் மகிமைப்படும் இந்த வசனங்களை கர்த்தர் ஆசீர்வதித்து தருவாராக. நம் கண்களை மூடி கர்த்தரை நோக்கி நாம் ஜெபிப்போம். கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவரே, இந்த வேலைக்காக நன்றி ராஜா. உங்களுடைய நாமத்து நிமித்தமாய் தகப்பனே, சபையின் வைராக்கியத்தை குறித்து நாங்கள் ஆண்டவரே ஆழமான ஒரு சத்தியத்தை சுருக்கமாய் கேட்க நீர் உதவி செய்தீர். அதுக்காக நன்றி ராஜா. தொடர்ந்து நாங்கள் ஆண்டவரே இந்த வசனங்களை தியானித்து உமக்கென்று எழும்பி பிரகாசிக்க ஆண்டவரே, நீர் உம்முடைய சுய ரத்தத்தினால சம்பாதித்த சபையில நாங்கள் வைராக்கிய ஜீவியத்தோடு நாங்கள் வாழ, அலட்சியமாய் வாழாதபடி, மனம் போக்குல வாழாதபடி, மாம்சத்தின் கிரியை வெளிப்படுத்தி வாழாதபடி கர்த்தர் எங்களோடு கூட இருந்து எங்களை வழிநடத்த அர்ப்பணிக்கிறோம். தொடர்ந்து உமக்கு சாட்சியா ஜீவிக்க உதவி செய்யும். சகல துதிக்கான மகிமை எல்லாம் உமக்கு எடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே பரிசு நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அன்யோன்யம், ஐக்கியம், வழிநடத்தல், சமாதானம், சகல நல்ல ஆசீர்வாதங்கள் இதை கேட்டுக்கொண்டிருக்க பார்த்து கொண்டிருக்க ஒவ்வொரு பிள்ளைகளோடும் ஒவ்வொரு குடும்பங்களோடும் கர்த்தருடைய வருகை பரியந்தம் கர்த்தர் நிலைநிறுத்தி காப்பீராக. ஆமேன், ஆமேன். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.